Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போற ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அக்கவுண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியவங்க உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது எதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ அந்த 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் தியரி பார்ட்டில் எதெல்லாம் முக்கியம் அண்டு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத ரெண்டையுமே சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதை மட்டும் நீங்கள் தரவாக பார்த்தாவே இந்த ரிவிஷன் எக்ஸாமில் உங்களால் அபோவ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டராக தரேன். இப்போதைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபுல் 80+ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தரவாயிருவீங்க. அவுட் ஆஃப் 90க்கு சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த கொஷின்ஸை எதையும் ஒமிட் பண்ணாமல் தரவா படிங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தியரி பார்ட்டில் சொல்லிடுறேன் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு. 2 மார்க் 3 மார்க்குக்கு தியரி பார்ட் ரொம்ப முக்கியம். 5 மார்க் கொஷினுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தரவா பார்த்தாவே போதும். தியரியும் ஒரு சிலது இருக்கும், பட் அது நான் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு தரேன். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் தியரி பார்ட்டில் 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் கொஷின் நம்பர் 1 3, 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 3. சாப்டர் 2ல் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 3 4, 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2. தென் தேர்ட் சாப்டர் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 3 5. தென் 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 3. தென் ஃபோர்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 3 4, 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 4 and 5. தென் ஃபிஃப்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 1. சிக்ஸ்த் சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1ம் 2ம் 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2. 7th சாப்டரில் 2 மார்க்கில் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 1ம் 4ம். 8th சாப்டரில் கொஷின் நம்பர் 1 2 3 2 மார்க்கில். 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2ம் 3ம். 9th சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 3. 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 4 5. 10th சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 4. 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 2 3 4. இதை நான் தியரி மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த தியரி மட்டும் நீங்கள் படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். அக்கௌண்டன்சியில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தியரி பார்ட் மட்டும் நீங்கள் தரவாக படித்தாவே அபோவ் 40 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம் 90 மார்க்ஸ்க்கு, சரியா? ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். சாப்டர் 1ல் டோட்டலாக நமக்கு 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 20 ப்ராப்ளம்ஸில் நான் உங்களுக்கு 12 ப்ராப்ளம்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 12 ப்ராப்ளம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 1ல் இருந்து 5 வரைக்கும். 3 மார்க்கில் கொஷின் நம்பர் 10 11. சம்டைம்ஸ் இது உங்களுக்கு மாற்றியும் கேட்கலாம். 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 6 8 9 13 and 15, சரியா? தென் செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 24 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 24 ப்ராப்ளம்ஸில் நான் உங்களுக்கு 14 ப்ராப்ளம்ஸ் தரப்போகிறேன். 2 மார்க்கில் 14 15 16. 3 மார்க்கில் 18 19. 5 மார்க்கில் கொஷின் நம்பர் 1 2 3 6 10 11 12 21 23, சரியா? தென் தேர்ட் சாப்டரில் டோட்டலாக உங்களுக்கு 23 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதில் 11 ப்ராப்ளம்ஸ் முக்கியமானது.
2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 12 and 17. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 10 and 12. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 16 and 22. இது தேர்ட் சாப்டர்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல டோட்டலா உங்களுக்கு 11 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 11மே முக்கியமானது ஃபோர்த் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கம்மி, அது சின்ன சாப்டர் தான், 11 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அதனால அந்த 11மே பார்த்துக்கிறங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1, 2, 3 மார்க் வந்து 6, 9, 5 மார்க் வந்து ரிமைனிங் எல்லாமே 5 மார்க். 1, 4, 5, 7, 8, 9, 10 and 11. சரி, 9. Then fifth chapterல டோட்டலா 27 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுல 16 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல 1, 2, 3, 18, 19, 20. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 23. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 8, 9, 10, 18 and 25. Then sixth chapterல டோட்டலா 22 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுல 13 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல 1, 2, 3. 3 மார்க்ல 14 and 15. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7, 8, 16, 18 and 21. Then 7th chapterல டோட்டலா 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 20 ப்ராப்ளம்ஸ்ல 14 ப்ராப்ளம்ஸ் நமக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸ். இதுல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 6, 19, 20. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 10, 11 and 12. Then 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 7, 15, 16 and 18. Then 8th chapterல உங்களுக்கு டோட்டலா 16 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுல 13 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 6, 12. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 13 and 14. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 10 and 11. 9th chapterல டோட்டலா 19 ப்ராப்ளம்ஸ். இதுல 7 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ல 1, 2. 3 மார்க்ல 17. 5 மார்க்ல 3, 7, 15 and 19. லாஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு மொத்தமே 2 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அது ரெண்டுமே 5 மார்க். அது ரெண்டையுமே தரவா படிச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த இதில் நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 90க்கு 80+ மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கலாம். இந்த தியரி பார்ட்டும் இந்த ப்ராப்ளம் பார்ட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 80 மார்க்ஸ்க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம் நீங்கள். சரியா? ஸோ இது எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ.